ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வேலைக்கு போயிட்டு 500 ரூபா கிடைச்சிச்சுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தருடைய நாளை கனம் பண்ணாம, கர்த்தருடைய நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஒரு ஆதாயத்துக்காக நீங்க தேவனுடைய ஆராதனையை விட்டுட்டு போய் பாருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காதுங்க. அது ஆசீர்வாதமா இருக்கா. கர்த்தரை கனம் பண்ணுங்க. கர்த்தருக்காக உண்மையான இல்லைங்க. ஆண்டவர் என்னை நேசித்தார். ஆண்டவர் மேல உள்ள அந்த கல்வாரி அன்பை பாருங்க. எனக்காக எவ்வளவு தியாகம் பண்ணினார், எனக்காக எவ்வளவு அடிக்கப்பட்டார், எனக்காக எவ்வளவு ரத்தம் சிந்தினார். என்னுடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டாரே. அவரை ஆராதிக்கிற நாள், அவர் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரே. அவரை நான் ஏமாற்றம் அடைய பண்ண மாட்டேன். எனக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு அந்த வேலையே போனாலும் பரவாயில்ல. 6 நாளும் வேலை இருக்காது, 7ஆவது நாள் தான், ஞாயிற்றுக்கிழமை தான் வேலை வரும். 6 நாள் வருமானத்துக்கு வெளியே இருக்காது, 7ஆவது நாள் தான். இப்போ தான் உங்களுக்கு சோதனை. கர்த்தரை கனம் பண்ண போகிறோமா? கர்த்தருக்காக நஷ்டம் என்று குப்பைன்னு பரவாயில்லைங்க. 6 நாள் பட்னியாக கிடந்த 7ஆவது நாள் என்ன செய்வேன்? போடுவாரா பட்னி? போட மாட்டாரு. 6 நாள் வேலை கிடைக்கலன்னு சொல்லி 7ஆவது நாள் வச்ச கண்ணியில, பிசாசின் கண்ணியில நீ சிக்கிட்டேன்னு சொன்னா நீ வருஷம் ஃபுல்லா பட்டினி தான். ஆனால் 6 நாள் பரவாயில்லைங்க, 7ஆவது நாள் பட்டினி கிளம்புவோம். ஆண்டவரே நன்றி, இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு வேலை வந்துச்சு, அதையும் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆண்டவரே நமக்கு நன்றி. அற்புதத்தை பாருங்க. ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியமா செயல்படுகிறத பாருங்க. தேவன் உங்களுக்காக வைராக்கியமா எழும்பி நிக்கிறத நீங்க எப்ப பார்க்க முடியும்? நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னாதான் கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமா நிற்பார். நீ கர்த்தருக்காக நின்னாதான் கர்த்தர் அவருடைய வல்லமையை உன் மேல ஊற்றுவார். அவருடைய வல்லமையான கிரியை அங்க உனக்குள்ள வெளிப்படும்.